வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் ஃப்ரெண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் வீலாக் வீடியோஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்ரியேட் பண்ண வீலாக் வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது சம் செட்டிங்ஸ் பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் கரெக்டான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஹேஷ்டேக்ஸ் இருக்கணும். அதை தாண்டி யூடியூப் தம்ப்நெயில்ஸை ப்ராப்பராக வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். எந்த ஒரு வீடியோ நீங்கள் நிறைய யூசர்ஸ் வியூ பண்ண வைக்கிற மாதிரி வைரலாக எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில், அதாவது வீடியோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில், இந்த 4 ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் யூடியூப் அல்காரிதம் நிறைய யூசர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். அதாவது யூசர் சர்ச் பண்ணுற டேர்ம்ஸ், யூசர் ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்து சர்ச் பண்ணுறாருன்னா அந்த டேர்மை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ யூசர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்ப்நெயில் செக்ஷன் அடுத்து வருவோம். இப்போ இந்த டேக்ஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்பிள் ஹவு டு அப்லோட் வீடியோனா அந்த ஹவு டு அப்லோட் ஏ வீடியோ அந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி அந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் அதை திரும்பி யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இந்த டேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட டேக்ஸை நாம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதில் என்னென்ன சாம்பிள் டேக்ஸ் நான் வீலாக் எடிட்டிங்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டூல்ஸும் தேவையில்லை, ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே போய் எடுத்துக்கலாம். யூடியூப்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வீலாக்னு என்டர் பண்ணிங்கன்னா வீலாக் ரிலேட்டடான பாப்புலர் டேக்ஸ் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வீலாக் தமிழ் சேனல், அப்புறம் கிரியேட் வீலாக். இப்போ நீங்கள் வீலாக் கிரியேட் பண்ண போறீங்க. அதே போல் எடிட் வீலாக், இந்த மாதிரி கிரியேட் வீலாக், எடிட் வீலாக், அப்புறம் பெர்ஃபெக்ட் வீலாக், இந்த மாதிரி டேர்ம்ஸ் போடும்போது இதுக்கு ரெலவெண்ட்டான டேர்ம்ஸ் எதெல்லாம் பாப்புலராக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ இதெல்லாம் பாப்புலர் டேக்ஸ், நிறைய வால்யூம் இருக்குது. இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸல் ஷீட்டில். இது எக்ஸல் ஷீட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அப்புறம் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ChatGPTல போயிட்டு based on below keywords provide me a eye-catching YouTube title, description, hashtags and also provide me a prompt to generate a eye-catching thumbnail அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இந்த கீவேர்ட்ஸ் இங்கே தான் இருக்குது, கீவேர்ட்ஸ் ஆர்னு சொல்லிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த கீவேர்ட்ஸ். இப்போ நீங்கள் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி, இந்த பாப்புலரான கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் ப்ராம்ப்ட் கொடுக்கும். இந்த தம்ப்நெயில் ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போய் எப்படி ஐடியாகிராமில் இப்போ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேக்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம தம்ப்நெயில் தான் அடுத்த ஸ்டெப்பு. டேரெக்டாக போங்க, ideogram.ai போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு இந்த கொடுத்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கூகுளுக்குள்ளே லாகின் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ராம்ப்டை ChatGPTல எடுத்து வந்தீங்களோ அதை இங்கே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே சில ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரியலிஸ்டிக்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே 16:9 செலக்ட் பண்ணிங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ ஜென்ரேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயிலை அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் ஒரு 4 தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அட் ஏ டைமில். நீங்கள் எந்த தம்ப்நெயில் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 4 தம்ப்நெயில்ஸை கொடுத்துருக்கு. உங்களுக்கு எந்த தம்ப்நெயில் பிடிச்சிருக்கோ உங்கள் வீடியோவுக்கு போடணுமோ அந்த தம்ப்நெயிலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சிடுச்சு தம்ப்நெயில் பார்த்து. இப்போ நம்மளுக்கு டேக்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. இப்போ அப்லோட் பண்ணால் நம்ம ரெடி ஆகிட்டோம். டேரெக்டாக யூடியூப்குள்ளே போயிடுங்க. நீங்கள் போன செஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்து யூடியூப்பில் வீடியோ எப்படி டெவலப் பண்ணுறது. இப்போ நம்ம வச்சிருக்கோம் அந்த வீடியோவை நம்மளோட டெஸ்க்டாப்பில். நேராக யூடியூப் ஸ்டூடியோக்கு போயிடுங்க. போயிட்டு கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோஸ்னு கொடுத்துட்டு உங்களோட வீடியோ எந்த இடத்துல இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் செஷனில் நான் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த செஷனில் போயிட்டு வீடியோ எப்படி டெவலப் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் வீடியோ சைட் பை சைட். அதுக்கு நடுவில் நீங்கள் டைட்டில்லாம் அப்டேட் பண்ணணும். இது என்னோட டிஃபால்ட் டைட்டில்ஸ் எல்லாம் காட்டுது. இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நம்ம ChatGPTல என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்ததோ அதெல்லாம் எடுத்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எடுத்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னோட டைட்டில். ஓகேங்களா? இந்த டைட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வாங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான இடத்த காட்டும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா காட்டும். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை போய் நம்ம காப்பி பண்ணி, டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேஷ்டேக்ஸை காப்பி பண்ணிக்குவோம். எப்பயும் ஹேஷ்டேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும் டிஸ்கிரிப்ஷனில். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. என்னோட டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை பற்றி வரி பண்ணாதீங்க, அது ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ ஹேஷ்டேக்ஸை காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணுங்க. ஏன்னா ஹேஷ்டேக்ஸை பேஸ் பண்ணி கூட சம்டைம்ஸ் வீடியோஸ் யூடியூப் அல்காரிதம் ரெப்ரசென்ட் பண்ணும் யூசர்ஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்புறம் ஹேஷ்டேக்ஸ்க்கு அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணுங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து போய் காப்பி பண்ண போகிறேன்.
பண்ணிட்டேன். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஃபைல் தம்ப்நெயில் இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம தம்ப்நெயில் வந்து ஐடியோகிராம்லேருந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த தம்ப்நெயிலை அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்குன்னே ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்கேன். இப்போ அந்த தம்ப்நெயிலை அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து யூடியூப் கேட்கும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக வந்து இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. வீலாகுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை நியூ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணனாலும் ஆப்ஷன் இருக்குது. இந்த நியூ பிளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டில் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நியூ பிளேலிஸ்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருங்க. பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் விட்டுருங்க. அதே போல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ இதெல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் தான். அப்புறம் ஆல்டர்ட் கண்டென்ட் இல்லையா இந்த மாதிரிலாம் கேட்கும், நோ கொடுத்துருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த டேக்ஸில் வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்க இந்த டேக்ஸ் வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் போடணும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட டேக்ஸ். ஆல்ரெடி இந்த டேக்ஸை பேஸ் பண்ணி தான் யூசருக்கு வந்து இந்த டேக்ஸை சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்துன்னு போய் காட்டும். நீங்கள் டேரெக்டாக இந்த டேக் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எடுத்துக்காது. அது கமா செப்பரேட்டடாக இருக்கணும். அது கூட நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. சாட் ஜிபிடியில் போயிட்டு இந்த கீவேர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் தி ஃபாலோயிங் கீவேர்ட்ஸ் செப்பரேட்டட் பை கமான்னு கொடுத்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது கமாவை கொடுத்து அதுவே ஈஸியாக கொடுத்துரும். அது கூட நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். உடனே எனக்கு வந்து கமா செப்பரேட்டடாக வந்து எனக்கு கொடுத்துருச்சு. இது அப்படியே காப்பி பண்ணி அந்த டேக்ஸில் வந்து போட்டுருங்க. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது டேக்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப் டு 500 கேரக்டர்ஸ் வந்து அது அலோவ் பண்ணும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 372 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் எதெல்லாம் பாப்புலரான கீவேர்ட்ஸ் இருக்கோ உங்கள் கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டானது உங்கள் சேனல் நேமு இதெல்லாம் கொடுக்கும். இப்போ என்னோட சேனல் நேம் வந்து மை டிஜிட்டல் பிராண்ட். அதே போல் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க்கை தான் நான் பண்ணிட்டு இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ்ன்றதை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரெக்கார்டிங் டேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்றைக்கு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்களோ அது கொடுத்துருங்க. வீடியோ லொக்கேஷனும் கேட்கும், எங்கே ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் எதாவது டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருங்க. இது எஜுகேஷன்றதான் என்னோட கேட்டகரி, அதெல்லாம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. டிஃபால்ட் ஆப்ஷன் வச்சுட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து வீடியோ எலமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இந்த வீடியோ எலமெண்ட் ஸ்க்ரீனில் என்ன பண்ண போகிறோம்னா எண்ட் ஸ்க்ரீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எண்ட் ஸ்க்ரீன் எப்படின்னா உங்கள் வீடியோ முடியும் போது உங்களோட என்னென்ன வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணும் யூசருக்கு எண்ட் ஆகும்போது அப்படின்போது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஸ்க்ரீனில் டோட்டலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, 2 வீடியோ எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. இது வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். எண்ட் ஆஃப் த வீடியோ தான் நம்ம காட்டணும். அட்லீஸ்ட் 5 செகண்ட்ஸ்க்கு இதை காட்டணும். என்னோட வீடியோ வந்து 9 மினிட்ஸ் இருக்குன்னு போது ஒரு 8:50 8:55 அந்த டைமில் நம்ம காட்டினா ஒரு 10 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் காட்டினா கரெக்டாக இருக்கும்ட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது பிளேலிஸ்ட் நான் நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் ரிலேட்டடான பிளேலிஸ்ட் எதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த வீடியோ இதையும் செலக்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபார் பெஸ்ட் வியூவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைமிங்கில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணுன்றதை கொடுத்துட்டு அதே போல் நீங்கள் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோவும் கொடுக்கலாம். இல்லை யூடியூப் கிட்ட ஏதாவது ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ண சொல்லியும் கொடுக்கலாம். நான் வந்து ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் எதாவது இருந்ததுன்னா நான் சஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷனை அந்த என்னோட லோகோ காட்டணும் இது எல்லாமே வந்து எண்ட் ஸ்க்ரீன்ஸில் இருக்கும். இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் முடிஞ்சிடும். அடுத்து ஆட் கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட அதே போல் தான். பட் இது என்ன பண்ணுன்னா என்டையர் வீடியோக்குள்ளேயும் வந்து உங்களோட கார்ட்ஸை காட்டிகிட்டே இருக்கும். இந்த லிங்க் மாதிரி இப்போ பாருங்கள், நான் எப்படி 1750 சப்ஸ்கிரைபர்ஸ் கெட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவோட கார்டு ஆட் பண்ணுறேன். அதே போல் வந்து ஒரு வீடியோவோட கார்டும் நீங்கள் மேலே வந்து ஒரு கார்டு டைட்டில் மாதிரி வரும். நீங்கள் அங்கங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ட் ஸ்க்ரீன் வந்து எண்டில் வந்து காட்டுவோம். நம்ம இந்த கார்டை வந்து அங்கங்கே நம்ம காட்டுவோம். இது வந்து இன்ஃபர்மேஷன் மாதிரி வரும். இதுவும் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். இதை பார்க்குறவங்க ரிலவெண்ட்டான கார்ட்ஸ் வரும்போது அதை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல வரணுமோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் அதை இந்த கர்சரை மூவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஆட் கார்ட் வீடியோன்னு கொடுத்து உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸை காட்டும். கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்ட்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா நீங்கள் யாருன்னே வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, அது காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லைன்னு வந்துடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து விசிபிலிட்டி ஸ்க்ரீன் இது வந்து பப்ளிஷ் பண்ணணுமா இல்லை ஷெட்யூல் பண்ண போறீங்களா? பப்ளிக்காக வந்து இப்பயே ஷெட்யூல் பண்ணணும், இப்பயே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா பண்ணலாம். அன்லிஸ்டட்ல கொடுத்து ஷெட்யூல் பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். ஷெட்யூல்னா நாளைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும், எந்த டைமில் ரிலீஸ் ஆகணுன்றதை ஷெட்யூல் பண்ணியும் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்பயே வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணி பப்ளிக்ன்றதை செலக்ட் பண்ணி அன்லிஸ்டட்லேருந்து பப்ளிக்கு போயிட்டு பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது உடனே வந்து இப்பயே பப்ளிஷ் ஆகிடும். உடனே வியூவர்ஸ்க்கு விசிபிளாக இருக்கும். இப்படி கொடுத்த உடனே பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ
இதை க்ளோஸ் பண்ணிட்டு கண்டென்ட் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. அது பப்ளிக்ல இருக்கா ப்ரைவேட்ல இருக்கான்னு பார்த்துங்க. ப்ரைவேட்ல இருந்தால் யாரும் பார்க்க முடியாது, பப்ளிக்ல இருக்கணும். அன்லிஸ்டட்லையும் இல்லாமல் இருந்தாலும் வியூ பண்ண முடியும். இன்றைக்கி செஷனில் ஒரு க்ரியேட் பண்ண வீலாக் வீடியோவை எப்படி வந்து யூடியூப்பில் ப்ராப்பரான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்ஸ் ப்ளஸ் தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதான டெக்னிக்ஸ் எப்படி பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிங்கோட அடுத்த செஷனில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.